ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபரா ஞானம் நாகரிக நங்கிற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீன ரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணுசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள். கோபரா ஞானம் டாட்மண்ட். தமிழ் காட்சி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து வருகின்ற எமது உறவுகளுக்கு நாம் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருப்பவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு எமது நன்றி. ஜெர்மனி செய்திகள். ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள். எந்த உறவுகளே வணக்கம். ஜெர்மனி கியூரங்கன் மாநிலத்தில் கூட்டு அரசாங்கம் அமைப்பது தொடர்பாக ஆலோசனைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. கிழக்கு ஜெர்மனியின் ஓர் மாநிலமான தியூரிங்கனில் கடந்த 2 மாதங்களுக்கு முதல் மாநிலத்துக்கான தேர்தல் நடைபெற்றிருந்தது. இந்த இதுவரை காலங்களும் அந்த மாநிலத்தில் இடதுசாரி கட்சியான லிங்க்ஸ் என்ற கட்சியானது ஆட்சி செலுத்தியிருந்தது. இதே வேளையில் கூடுதலான மக்கள் AfD என்று சொல்லப்படுகின்ற கட்சிக்கு வாக்களித்ததன் மூலம் இந்த இடதுசாரி கட்சியான லிங்க்ஸ் ஆனது பதவியிலிருந்து வெளியேற்றப்பட்டிருந்தது. இதே வேளையில் AfD கட்சியை ஆட்சியை கொண்டு வரக்கூடாது என்ற எண்ணத்தில் தற்பொழுது 3 ஜனநாயக கட்சிகள் ஒன்றாக இணைந்து இந்த மாநிலத்தில் ஆட்சி செலுத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக CDU, VSW, SPD என்ற 3 கட்சிகளும் இவ்வாறு ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்துள்ளதாகவும் இவர்கள் தங்களிடையே இப்பொழுது மந்திரி பதவிகளை பகிர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது AfD கட்சிக்கு இந்த மாநிலத்தில் 26% மக்கள் வாக்களித்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க அம்சமாகும். ஜெர்மனி நாட்டில் பொது இடங்களில் கூரிய ஆயுதங்களை எடுத்துச் செல்வது தடை செய்யப்பட்டுள்ளது. பொது வழியில் கத்திகள் கொண்டு தெரிவது சம்பந்தப்பட்ட விடயத்தில் ஜெர்மனியின் பாராளுமன்றத்தில் புதிய சட்டம் ஒன்று இயற்றப்பட்டிருக்கின்றது. அதாவது எவரொருவர் 6 சென்டிமீட்டருக்கு மேற்பட்ட கத்தி ஒன்றை கொண்டு சென்றால் இவருக்கு அதிகூடிய தண்டனையாக 10,000 யூரோக்கள் மட்டும் தண்டப்பணமாக அறவிடப்படும் என்று இந்த புதிய சட்டம் கூறுகின்றது. அதாவது அண்மை காலங்களாக கத்திக்குத்தி தாக்குதல் சம்பவங்கள் ஜெர்மனியில் கூடுதலாக இடம்பெற்று வருகின்ற காரணத்தினால் பாராளுமன்றத்தில் இவ்வகையான புதிய சட்டம் ஒன்றை இயற்றுவதற்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் உந்தப்பட்டிருந்தார்கள். அண்மை காலங்களாக ஜெர்மனியில் இவ்வாறான கத்திக்குத்து தாக்கல் சம்பவங்கள் உயர்படைந்ததை புள்ளி விவரம் ஒன்று சுட்டி காட்டுகின்றது. கடந்த ஆண்டு மட்டும் 8,951 வகையான தாக்கல் சம்பவங்கள் நடைபெற்றதாகவும் 2022 ஒப்பிடும்பொழுது இந்த தாக்கல் சம்பவம் 5.6% உயர்வு அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டாட்மண்டில் ராஜமுத்திரை SK சில்க்ஸ் பாரடைஸ். உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை. ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிவிசேட மலிவு விற்பனை. விஜயம் செய்யுங்கள் SK சில்க்ஸ் பாரடைஸ் டாட்மண்ட். குடும்ப நீதிபதி ஒருவர் கொரோனா காலத்தில் தவறான செயல்களில் ஈடுபட்டமைக்காக பதவி நீக்கம் செய்யப்படுகின்றார். கிழக்கு ஜெர்மனியின் ஒரு நகரமான வைமார் நகரத்தில் கொரோனா காலங்களில் ஒரு குடும்ப நீதிபதியானவர் பாடசாலை மாணவர்களுக்கு கொரோனா காலங்களில் முகக்கவசம் அணியக்கூடாது என்ற ஒரு முடிவொன்றை எடுத்திருந்தார். அதாவது தனக்கு ஆதரவான பல மாணவர்களுடைய தாரந்தியர்களை தனது தனிப்பட்ட மின் அஞ்சலுக்கு சில விண்ணப்பங்களை அனுப்புமாறு வேண்டி பின்னர் இந்த விண்ணப்பங்களை சரிபார்த்து விட்டு பின்னர் இந்த தாரந்தியர்கள் இந்த நீதிபதியினுடைய இடத்திற்கு கொரோனா காலங்களில் தமது பிள்ளைகள் இந்த முகக்கவசத்தை அணிந்தால் அவர்களுக்கு உடல்நல குறைபாடு உள்ளது என்பதை சுட்டிக்காட்டி இந்த முகக்கவசம் அணிவதில் இருந்து விதிவிலக்கு வழங்குமாறு இந்த நீதிபதியை வேண்டியிருந்தார்கள். உண்மையில் இந்த நீதிபதி இதற்கு உரிய நீதிபதி அல்ல. அதாவது இவர் குடும்ப நலம் சம்பந்தப்பட்ட விடயங்களை ஆராய்கின்ற நீதிபதியானார். என்றாலும் இந்த நீதிபதி கூட கொரோனா காலங்களில் இந்த முகக்கவசம் அணிவதற்கு எதிரான கருத்தை கொண்டிருந்த காரணத்தினால் இவர் செயற்கை ரீதியாக இவ்வையான ஒரு செயற்பாட்டை ஏற்படுத்தி இந்த விடயத்தை தனது நீதிமன்ற வரையறைக்கு உட்பட்ட பிரதேசத்துக்கு உள்வாங்கியிருந்தார். இதே வேளையில் இவர் பின்னர் 2 பாடசாலைகளில் உள்ள மாணவர்கள் முகக்கவசம் அணித தேவையில்லை என்று ஒரு முடிவொன்றை நீதிமன்றத்தினூடாக எட்டியிருந்தார். இவருக்கு எதிராக இவரது செயற்பாடு பிழை என்று அந்த பிரதேசத்தில் உள்ள ஏர்ஃபோர்த் அரசு சட்டத்தினர் வழக்கொன்றை தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த வழக்கை விசாரித்த மாவட்ட நீதிமன்றமானது இந்த நீதிபதியானவர் எடுத்த முடிவு பிழை என்று இவருக்கு 2 வருட ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனை விதித்திருந்தது. பின்னர் இந்த நீதிபதியானவர் தனது இந்த மாவட்ட நீதிமன்றத்தின் முடிவுக்கு எதிராக மேன்முறையீடு செய்திருந்த வேளையில் தற்பொழுது ஜெர்மனியின் உச்ச நீதிமன்றமானது இந்த மாவட்ட நீதிமன்றம் எடுத்த முடிவு சரி. அதாவது இந்த குடும்ப நீதிபதி தனது அதிகாரத்திற்கு மேற்பட்ட சில விடயங்களை எடுத்த காரணத்தினால் இவரை பதவியிலிருந்து விலக்குவது மட்டுமில்லாமல் இவர் 2 வருடம் ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனையை மாவட்ட நீதிமன்றம் எடுத்த முடிவு சரி என்று இப்பொழுது தீர்ப்பு வழங்கியிருக்கின்றது.
ஜெர்மனி நாட்டில் பாடசாலை மாணவர்கள் அதிகமானவர்கள் மனநிலை பாதிக்கப்பட்டு திகழ்வதாக புள்ளி விவரம் வெளியாகியுள்ளது. ஜெர்மன் பாடசாலை மாணவர்களிடையே ஒரு கருத்து கணிப்பானது ரோபர்ட் போஷ் இன்ஸ்டிடியூட் என்று சொல்லப்படுகின்ற அமைப்பால் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த அமைப்பு மேற்கொள்ளப்பட்ட இந்த கருத்து கணிப்பில் பல பாடசாலை மாணவர்கள் மனோவியல் ரீதியில் பாரிய பாதிப்புக்கு உள்ளார்கள் என்று இப்பொழுது தெரியப்படுத்தி இருக்கின்றது. குறிப்பாக 8 வயதுக்கும் 17 வயதுக்கும் இடைப்பட்ட மாணவர்களிடையே இந்த ரோபர்ட் போஷ் இன்ஸ்டிடியூட் என்று சொல்லப்படுகின்ற அமைப்பானது கருத்து கணிப்பு ஒன்றை மேற்கொண்டிருந்தது. இந்த கருத்து கணிப்பில் பாடசாலை மாணவர்களில் 25% மாணவர்கள் மனோவியல் உள ரீதியான பாதிப்புக்கு உள்ளாகி உள்ளதாக தெரிவித்திருக்கின்றது. குறிப்பாக இவ்வாறு உள ரீதியான பாதிப்பு உள்ளாகுவதற்கு என்ன காரணங்கள் அம்சமாக அமைந்தது பற்றி இந்த அமைப்பானது ஆராய்வு ஒன்றை மேற்கொண்டது. இதில் 35% பாடசாலை மாணவர்கள் உலகளாவிய ரீதியில் போர் சூழல்கள் மற்றும் போர் மேகங்கள் மூண்டுள்ளதை பற்றி இவர்கள் தமது கவலையை தெரிவித்திருக்கின்றார்கள். மற்றும் 25% பாடசாலை மாணவர்கள் சுற்றுப்புறச் சூழல் மாசு அடைதல் பற்றிய விடயங்களில் தங்களது கவலையை தெரிவித்ததாக இந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் 26% மாணவர்கள் ஆமுட்டன் சொல்லப்படுகின்ற சமுதாயத்தில் புரியோடி போயிருக்கின்ற வறுமை சம்பந்தமான விடயத்தை அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இதே வேளையில் மேலும் ஒரு தொகுதி மாணவர்கள் தமது பாடசாலைகளில் தமக்கு வழங்கப்படுகின்ற புள்ளி விடயங்களில் அவர்கள் மிகவும் மனம் உடைந்துள்ளதாக தெரிவித்ததாக இந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் மனோவியல் பிரச்சனை என்று கூறும் பொழுது 12% மாணவர்கள் வெளிப்படையாகவே தமக்கு இவ்வையான பிரச்சனை உள்ளதாக கூறியுள்ளதாகவும் இந்த அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி உலகச் செய்திகள். உக்ரைன் அரசு படையினராவது அதிதூரம் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகளை பயன்படுத்தலாம் என்று அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அவர்கள் அனுமதி வழங்கிய பிற்பாடு உக்ரைனுடைய அரசு படையினர் ரஷ்யாவுடைய உட்பிரதேசம் மீது தாக்குதல்களை நடத்தியிருந்தார்கள். இதற்கு பதிலடியாக ஏற்கனவே ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் அணு ஆயுத பிரயோகம் சம்பந்தமான விடயத்தில் மாற்றம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். இதே வேளையில் தற்பொழுது புதிதாக தெரிவு செய்யப்பட்ட அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புடைய மகன் கருத்து வெளியிடுகையில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அவர்கள் மேற்கொண்ட விடயமானது 3வது உலக போருக்கு வித்துள்ளதாக கருத்து தெரிவித்திருக்கின்றார். இது இவ்வாறு இருக்க ஜெர்மனியின் நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய டாவர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஏவுகணையை ஜெர்மன் அரசாங்கமானது உக்ரைனுக்கு வழங்க வேண்டும் என்று ஜெர்மனியின் அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கின்ற கூட்டு கட்சியில் முக்கிய கட்சியான பசுமை கட்சியானது வேண்டுதலை விடுத்திருக்கின்றது. ஏற்கனவே இந்த கட்சியானது ஜெர்மன் அதிபர் ஓலாஃப் ஷோல்ஸ் அவருக்கு அழுத்தத்தை பிரயோகித்திருந்தது. இதே வேளையில் ஓலாஃப் ஷோல்ஸ் அவர்கள் இது சம்பந்தமாக இந்த விடயத்தில் மறுப்பை தெரிவித்திருக்கின்றார். இதே வேளையில் ஓலாஃப் ஷோல்ஸ் அவருடைய நிலைப்பாட்டிற்கு ரஷ்ய நிர்வாகமானது தமது சம்மதத்தை தெரிவித்திருக்கின்றது. அதாவது ஓலாஃப் ஷோல்ஸ் அவர்கள் இந்த விடயத்தில் மேற்கொண்டு வருகின்ற விடயமானது ஏற்புடைய விடயமாக ரஷ்ய நிர்வாகமானது தெரிவித்திருக்கின்றது. மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். அதெல்லாம் இருக்கட்டுமாப்பா, வீட்டு டிடி பாக்ஸ் இருக்கோ? என்ன இல்லையோ? எனக்கு விசாக்கு முதல் டிடி பாக்ஸ் இருக்கும். சரி, ஓகே, பாய். நைட் எடுக்கிறேன். என்ன சரியா? இங்க என்னடா வாங்கி விற்கிறாரா? என்னப்பா உலகம் டிடி பாக்ஸ் எல்லாம் இருந்திருக்கு? இல்ல, அவர் என்னன்னு சொன்னா ஃபுட் சிட்டி வச்சுக்கிறாரு தானே. இப்ப கொஞ்சம் பிஸியா இருப்பார். அவர் வீட்டை டிவியும் பாக்குறீங்கள. அப்ப இப்ப நான் போறேன் தானே, இப்ப வாங்கி விற்பேன். மறந்துடாதீங்க, நீங்களும் வீட்டுல டிடி பாக்ஸ் வாங்கி வைங்க. தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது டிடி பாக்ஸ். நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ டிடி பாக்ஸ். விவரங்களுக்கு 0049 1630 00 78 00.
ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா ஞானம் நாகரிக நங்கிற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீன ரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபுரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணுசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள். கோபுரா ஞானம் டாட்மண்ட்.